நண்பர்களே, மகாபலிபுரம் என்றாலே நமக்கு முதலில் வருவது பல்லவர் அரசர்கள். அந்த வரலாற்று நகரத்தின் மத்தியில் அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய சிற்பி அருங்காட்சியகம், இந்தியா செல் மியூசியம். பாருங்கள், அந்த அதிசய உலகிற்குள் நாமும் பயணம் செய்யலாம். இது டைனாசர் மியூசியம். இங்கே பல வகையான டைனாசர், அதனுடைய முட்டைகள், அதனுடைய சவுண்டு, இது எல்லாமே பார்க்கலாம். வரலாற்றில் சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ மகாபலிபுரத்தில் சிற்பக்கலை உலகின் பல பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட 40,000க்கும் அதிகமான சிப்பிகள் மற்றும் கனிம கற்கள் பாதுகாப்பு. ஒவ்வொரு சிப்பியும் இயற்கையின் ஒரு அற்புத கலை பொருளைப் போல தோன்றுகிறது. சிறிய சிப்பிலிருந்து மிகப்பெரிய சங்குகள் வரை பல நிறங்கள், பல வடிவங்கள், பல வகைகள். இதை பார்க்கும்போது கடலுக்குள் இன்னொரு உலகம் மறைந்து இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு தோன்றுகிறது. இந்த செல் மியூசியமில் ஃபிஷ்ஷிங் மியூசியம், 1000 ஆண்டுகள் மீன்பிடி வரலாறு இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம். மனிதன் கடலுடன் கொண்டிருந்த உறவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்கிறது. கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய படகுகள், எலும்புகள் செய்யப்பட்ட பழமையான மீன் துண்டில்கள், இரும்பில் உருவான நவீன மீன்பிடி கருவிகள், இப்படி மனிதனின் புத்திசாலித்தனமான தொழில்நுட்ப வளர்ச்சியும் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதையும் அழகாக விளக்குகிறது. ஒரு சாதாரண மீன்பிடி கருவியின் பின்னால் கூட எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை இங்கே உணர முடிகிறது. ஒரு ஃபிஷ்ஷு என்னது மியூசியமே ஃபிஷ்ஷிங் போட்டிங்காக மீனவர்கள் யூஸ் பண்ண என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே A to Z எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளவும் இருக்குது. அற்புதமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல். இந்த செல் மியூசியமே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறதுலே மிகவும் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். என்னென்ன வகையான செல்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா விதமான செல்ஸும் இங்கே இருக்கும். அது எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ கலரு, ஒவ்வொரு கண்ட்ரியும் அது பேர் லிஸ்ட்டு போட்டால் நம்ம போட முடியாது, அவ்வளோ இருக்குது. அந்த கவுண்டிங்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு விதவிதமான செல்கள் பார்க்குறதுக்கு அற்புதம். இது எல்லாம் இருக்கா? ஷேப்ஸு, கலரு, சைஸு, இது எல்லாமே கண்ட்ரி டு கண்ட்ரி, பிளேஸ் டு பிளேஸு, சி டு சி, ஓஷன் டு ஓஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. நம்ம சாதாரணமாக பார்க்குறதுக்கும் அதில் வெரைட்டி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியுது நமக்கு. இது செல் மியூசியம். அதான் பார்த்தீங்கன்னா இதுவே அந்த செல்ஸை வச்சு விதவிதமாக சிலதெல்லாம் கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க.
செல்ஸ்லேயே வந்து ஏகப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மினரல் மியூசியம். இது வண்ணமயமான கனிம கற்கள் இயற்கையிலே இந்த மறைந்திருக்கும் செல்வங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஆசியாவிலே முதல் பெர்ல் மியூசியம் இதுதான். பல்வேறு கடல்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட அரிய வகை முத்துக்கள் மற்றும் கனிம வளங்கள், எல்லா விதமான மினரலும் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த மினரல் வந்தீங்கன்னா அந்த சைஸில் வந்து பார்க்கலாம். எல்லா விதமான ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ், டைமண்ட்ஸ் எல்லாமே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில் டேபுலர் காலம் பார்க்குறோம் இல்லையா, எல்லா எலிமெண்ட்ஸும் இங்கே பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம் பீச்சு, பக்கத்தில் கடற்கரை கோவில் இருக்குது, பின்னாலே ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவினிங் டைமில் மகாபலிபுரம் போனோன்னா பீச் பார்க்கணுன்ட்டு ஒரு அற்புதமான விஷயம். மியூசியமில் இது மாதிரி கேம் ஷோ, 3D ஃபோட்டோ ஹாரர் டிஸ்பிளே, மினரல் மியூசியம், பெர்ல் மியூசியம், மினி ஏசியா மியூசியம், ஃபிஷிங் மியூசியம், விஷுவல் அக்வேரியம், இது மாதிரி எல்லாமே இருக்குங்க. 400 ரூபா டிக்கெட்டு ஒருத்தருக்கு, ஒரு 1 hour மினிமம் இருக்கும். அடுத்தது க்ளோயிங் கார்டன் இருக்குது, அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் மெரின் கிங்டம் இருக்குது, நல்லாயிருக்கும். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மகாபலிபுரத்துடன் இன்னொரு அற்புதமான ஒரு விசிட் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.